ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஆதி திருவரங்கம் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பிரம்மாண்டமாக ஒரு நெற்களஞ்சியம் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க்கில் பணத்தை சேமிக்கிறோம், லாக்கர் நகையை சேமிக்கிறோம். ஆனால் எந்த டெக்னாலஜியும் இல்லாத 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மன்னர்கள் விவசாயத்தில் கிடைச்ச தானியங்கள்லாம் இந்த நெற்களஞ்சியத்தில் தான் சேமித்து வச்சாங்க. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விவசாய வரலாற்றை சொல்கிற இந்த மாபெரும் கட்டடத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது, நெற்களஞ்சியம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த வீடியோவில். தென்பெண்ணை ஆற்றங்கரையெல்லாம் அமைஞ்சிருக்க இந்த பழமையான ஆதி திருவரங்கம் கோவிலில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்திலேயே தென்கிழக்கு மூலையில் ஒரு பிரம்மாண்டமான செங்கல் கட்டடம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நெற்களஞ்சியம், தானிய களஞ்சியம் சொல்லலாம். மன்னர்கள் காலத்தில் கோவில்கள்லாம் நிர்வகிக்கிறதுக்காக பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை மானியமாக கொடுப்பாங்க. அந்த நிலங்களில் விவசாயம் செஞ்சு வர விளைச்சலை 6ல் 1 பங்கு கோவிலுக்கு வரியாக கொடுக்கணும். அப்படி வர அதிகப்படியான தானியங்களை பாதுகாப்பாக சேமிக்க வைக்க தான் இந்த பெரிய நெற்களஞ்சியம் உருவாக்குனாங்க. இந்த களஞ்சியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வட்ட வடிவத்தில் 2 அடுக்குகளோடு ரொம்ப சூப்பராக கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்டிருக்கு. இந்த முழு களஞ்சியமும் 3 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. கீழ் பாகத்தில் நெல், நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்பு, மேல் பாகத்தில் கேழ்வரகுன்ட்டு தனித்தனியாக கனத்தம் கட்டி, அதாவது தடுப்பு ஏற்படுத்தி சேமித்து வச்சுருப்பாங்க. இதோட மேல் பகுதியில் அன்னலட்சுமி தாயார் சிலையும் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். சரி, இவ்வளோ தானியத்தை சேமித்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். மழை இல்லாத வறட்சி காலங்களில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும், கோவிலில் அன்னதானம் பண்ணவும், அப்புறம் கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கவும் இந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்ட்டு அந்த காலத்திலேயே ஒரு ஃபுட்டு பேங்க் மாதிரி இதை ரன் பண்ணியிருக்காங்க.